நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூ.1000 யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லை? உடனே சேவை மையத்துக்கு செல்லுங்கள். உதயநிதி வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. சட்டப்பேரவையில் பேசும்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் உரிமை தொகையை பற்றி மேலும் விரிவுபடுத்தப் போவதாக பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் பேசியதாவது: கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உறுதி அடிப்படையில் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாகவும், எனவே செயல்பட்டு வரும் விதிமுறைகளின் அடிப்படையில் புதிய பயனாளிகளை தேர்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கிறார். முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் என கூறப்பட்டவர்களும் புதியதாக சேர விரும்பும் பயனாளிகளும் மீண்டும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், இன்னும் 3 மாத காலங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரிவுபடுத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார். குறிப்புகள்: மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக பயன்பெற நினைப்பவர்கள் தங்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும், அவ்வாறு விண்ணப்பிக்க கூடியவர்களிடம் கட்டாயமாக அரிசி, ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, குடும்ப வருமான சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.